மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஒரே நாள்ல அழிஞ்சிருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய கட்சி என்னைக்கு இந்த மசோதாவை ஆதரிச்சுட்டு வந்தாங்களோ அடுத்த ஒரு நாள்லயே அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கிறத நிதிஷ்குமார் கண்ணெதிர பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்து கதறி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட கதி தான் இப்போ ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கும் இதே கதி ஏற்பட்டிருக்குது. அவங்க மட்டும் துரோகம் செய்யல, ஏதோ நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு மட்டும் துரோகம் செய்யல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன், இளையராஜா செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம். நாகூர் அனிஃபான் ஒருத்தர் நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு, அந்த நன்றி உணர்வு கூட கொஞ்சம் கூட இல்லாம இளையராஜாவை இங்க துரோகம் செஞ்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு துரோகம் சொல்லி பல பேர் இங்க துரோகங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த துரோகங்களுக்கான விளைவுகளை தொடர்ந்து அவங்க சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா வக்ஃப் வாரிய திருத்த மசோதா வரும்போது பாஜகவோட கூட்டணியில நாங்க இருக்கிறோம், அந்த கூட்டணி தர்மத்தை நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற பேர்ல நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு அந்த மசோதாவை முழு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ஆரம்பத்தில் அவங்க ஒரு நடிப்பு நடிச்சாங்க, நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் இருப்போம், நாங்கள் பாருங்க இஃப்தார் நிகழ்ச்சிலாம் நாங்கள் நடத்துகிறோம் பாருங்கன்னு சொல்லி பெரிய ஆலிம்சா மாதிரி பெரிய ஜுப்பாலாம் போட்டுக்கிட்டு தொப்பிலாம் போட்டுக்கிட்டு மேலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு இஃப்தார் நிகழ்ச்சிலாம் ஏற்பாடு பண்ணாங்க. அப்போவே பீகார் மக்கள் உணர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவங்க ஏற்பாடு செய்யக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சியை நாங்கள் கலந்துக்க மாட்டோம், நீங்க வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை, அது வக்ஃப் வாரிய திருத்த மசோதா இல்ல, வக்ஃப் வாரியத்துடைய திருட்டு மசோதா, அந்த மசோதாவை நீங்க நிராகரிக்கிற வரைக்கும் உங்களோட எந்த நிகழ்ச்சியிலுமே நாங்கள் கலந்துக்க மாட்டோம், வரக்கூடிய தேர்தலையும் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க பீகார் மக்கள். ஆனா இவங்க அதை எதையுமே கவனிக்காம எங்கிருந்து நம்ம பாஜகவை பகைச்சுக்கிட்டா, மோடியை பகைச்சுக்கிட்டா நம்ம மேல பல வகையான இடி ரெய்டுகள் வந்துருமோ, அல்லது நம்மளோட இந்த முதலமைச்சர் பொறுப்புல வந்து நம்மளை நவுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே பயம். ஏன்னா நிதிஷ்குமார் பல கட்சிகளுக்கு தாவி எல்லாருக்குமே அங்க இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு துரோகம் செஞ்சு கட்சி தாவி தான் தொடர்ந்து அவர் முதலமைச்சர் பொறுப்பை தக்க வச்சுட்டு இருக்காரு. சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து பவன் கல்யாண் வந்து பதவியை பறிச்சிருவாரோ, பவன் கல்யாண் எல்லாரோட பெரிய சங்கியா அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, அப்போ பவன் கல்யாண் எங்கிருந்து தன்னோட பதவியை பறிச்சிருவாருன்னு சொல்லி அந்த பயம் சந்திரபாபு நாயுடுக்கு. அதனால தன்னோட பதவியோட ஆதாயத்தை மட்டும் கவனிச்சவங்க சிறுபான்மை மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன, இந்த சட்டம் நாட்டோட அரசியல் சாசனுக்கு உகந்ததா, அந்த எதையுமே யோசிக்காம கண்மூடித்தனமா போய் இந்த சட்டத்துக்கு ஒரு ஆதரவு கொடுத்து வந்தாங்க. இந்த ஆதரவு கொடுத்துட்டு வந்த ஒரே நாள் தான் அந்த, ஏன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவர் என்ன கூட்டணியில இருந்தாலும் இதை ஆதரிக்க மாட்டாரு, ஏன்னா இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு மசோதா, இதை ஆதரிக்க மாட்டாருன்னு எவ்வளவு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனா எப்போ அந்த மசோதாவை சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆதரிச்சாங்களோ அங்கிருந்து உடனடியா பல மூத்த தலைவர்கள் ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்ப பீகார்ல ஒரு பரபரப்பு செய்தி என்னன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரசியல்வாதி, அவர் வந்து நிதிஷ்குமாரோட ஜேடியு கட்சியில ஒரு மூத்த தலைவர் முகமது காசிம் அன்சாரின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி. எந்த அளவுக்கு நம்ம சொல்றாந்தா, இப்ப இன்னைக்கு அதிமுகவில் டி ஜெயக்குமார் எப்படி முக்கியமான ஒரு பிரபலமான தலைவரோ, விஜயபாஸ்கர் எப்படி முக்கியமானவரோ, எஸ்பி வேலுமணி, இந்த மூத்த தலைவர்கள் அந்த கட்சியோட முகங்கள்னு பார்க்கப்படக்கூடியவங்க, அந்த மாதிரி நிதிஷ்குமாரோட ஜேடியு கட்சியில ஒரு மூத்த தலைவர், ஒரு அந்த கட்சியோட முக்கியமான முகமா பார்க்கப்பட்டவர் தான் முகமது காசிம் அன்சாரி. இந்த மசோதா அவங்க எப்ப ஆதரிச்சாங்களோ அடுத்தனுடைய காசிம் அன்சாரி தலைமைக்கு கடிதம் எழுதிட்டாரு, இனி இந்த கட்சியில என்னால இயங்க முடியாது, நிதிஷ்குமார் நீங்க பல முறை பல கட்சிகள் தாவினாலும் நீங்க ஒரு மதசார்பற்ற தன்மையில தான் நீங்க இருப்பீங்க, நீங்க கட்சி மாறினாலும் மக்களோட நலனுக்கு தாண்டி நீங்க என்னைக்குமே போக மாட்டீங்க, ஒரு அரசியல் சாசனத்தை சரியான முறையில் பயன்படுத்துவீங்க, சமூக நீதியை ஃபாலோ பண்ணுவீங்க, சிறுபான்மை மக்களோட நலனுக்காக நீங்க நிப்பீங்கன்னு சொல்லி இத்தனை வருஷமா உங்களை நம்பணும், உங்களை நம்பி 19 வருஷத்துக்கு மேல இந்த கட்சியில நான் டிராவல் பண்ணேன், இந்த கட்சிக்காக பல உழைப்பு நான் செஞ்சிருக்கேன், ஆனா இவ்வளவு மோசமான ஒரு மசோதாவை உங்களுடைய சுய ஆதாயத்துக்காக பாஜகவுடைய இந்த மத வெறுப்பு கொண்ட இந்த மசோதாவை எப்ப நீங்க ஆதரிச்சீங்களோ இனி இந்த கட்சியில நான் இருக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, இத்தனை நாளா இங்க சிறுபான்மை மக்கள், குறிப்பா இஸ்லாமிய மக்கள் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா, அந்த நம்பிக்கை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டீங்க, நீங்க மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறீங்க, அதனால இதுக்கான விளைவை வரக்கூடிய தேர்தலை நீங்க சந்திப்பீங்க சொல்லி கட்சியோட தலைமைக்கு நிதிஷ்குமாருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பிட்டு முகமது காசிம் அன்சாரி அந்த கட்சியை விட்டு விலகிட்டாரு. காசிம் அன்சாரி ராஜினாமா பண்ண அடுத்த செகண்ட் அடுத்து முகமது ஷானவாஸ் மாலிக். இந்த முகமது ஷானவாஸ் மாலிக் யாருன்னா, பீகாருடைய மாநில சிறுபான்மை துறை இருக்கு இல்லையா, அந்த சிறுபான்மை துறையோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர், இவருமே கட்சியில ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பினர். இந்த முகமது ஷானவாஸ் மாலிக் இவருமே டக்குன்னு அடுத்த ஒரு ராஜினாமா, நான் உன்ட்ட கடிதம் எழுத மாட்டேன், உன்னை நேரில் வந்து கொடுக்க மாட்டேன், அந்த தகுதியில நீ இழந்துட்டேன். அதோட என்ன செஞ்சாரு, அவர் சோசியல் மீடியால அவரோட ஃபேஸ்புக் பேஜ்ல அவரோட எக்ஸ் பேஜ்ல ஒரு அறிவிப்பு கொடுத்துறாரு, இந்த கட்சியில இனிமேல் நாங்க இயங்க மாட்டோம், இந்த கட்சி எந்த அளவுக்கு மோசமான பாதைக்கு போயிட்டீங்கன்னா
உங்களுடைய கட்சியோட முக்கியமான எம்பியா இருக்கக்கூடிய லாலன் சிங், இந்த லாலன் சிங் நாடாளுமன்றத்துல இந்த மசோதாவை ஆதரிச்சு அந்த மசோதாவை பத்தின புகழ் பாடி எப்போ இப்பேற்பட்ட ஒரு மோசமான துரோகம் செஞ்சீங்களோ, இனி இந்த கட்சியில நான் இயங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இந்த நம்பிக்கை துரோகம் கொண்டு இந்த கட்சியில நான் இருக்க மாட்டேன், இனி எந்த ஒரு இஸ்லாமியர்களும் உங்களை நம்பவே மாட்டாங்க. இத்தனை நாளா கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் நிதிஷ்குமார் ஒரு நல்ல மனுஷன், அவர் மற்ற கட்சிகள் தாவினாலும் அவர் மக்களின் பக்கம் நிப்பாருன்னு நினைச்சோம், இனி அந்த நம்பிக்கை ஒட்டுமொத்தமா இழந்துட்டாரு. நிதிஷ்குமார் இதுக்கான விலையை வரக்கூடிய தேர்தலை அவர் சந்திப்பாரு அப்படின்னு சொல்லி ஷானவாஸ் மாலிக்குமே தன்னோட பொறுப்பை ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாரு. ஷானவாஸ் மாலிக் ராஜினாமா செஞ்சுட்டு வந்த அடுத்த கையோட தப்ரேஸ் சித்திக் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருமே சிறுபான்மை பீகாரோடைய ஜேடியு கட்சியில சிறுபான்மை அணியில முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தப்ரேஸ் சித்திக். இந்த தப்ரேஸ் சித்திக் அடுத்த தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு நானுமே இந்த கட்சியில இனிமே இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லி அவரும் தன்னோட ராஜினாமா அறிவிச்சிட்டாரு. இப்படி முக்கியமான மூத்த தலைவர்கள் 3 பேர் அந்த கட்சியில இருந்து உடனடியா அங்கிருந்து ராஜினாமா செஞ்சுட்டாங்க. இவங்க ராஜினாமா செஞ்சது மட்டும் இல்லாம அடுத்த மட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இப்ப இளைஞர்கள் பார்த்தோம்னா இளைஞர் மாநில செயலாளராக இருந்த எம் ராஜு நய்யார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இளைஞர் ஜேடியு கட்சியில இளைஞர் பொறுப்புல ரொம்ப முக்கியமான நபர். இந்த ராஜு நய்யார் அவர் தன்னோட ராஜினாமா அறிவிக்கிறாரு. அவர் அறிவிச்ச கையோட இளைஞர் பொறுப்புல இருக்கக்கூடிய நதீம் அக்தர் அங்க இளைஞர்கள் ரொம்ப துடிப்பா அந்த கட்சிக்காக வேலை செஞ்ச ஒரு நபர். நதீம் அக்தர் அவரும் தன்னோட ராஜினாமா பொறுப்பு. அப்போ மூத்த தலைவர்கள் ராஜினாமா, இளைஞர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜினாமான்னு சொல்லி 5 பேர் ஆன் த ஸ்பாட்ல டக்குன்னு ராஜினாமா பண்றாங்க. இந்த 5 பேரோட பேர் தான் இப்ப வெளியில வந்திருக்கு. ஏன்னா இவங்களா கட்சியோட மேல்மட்ட பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, இன்னும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்சி லெவல்ல இருக்கக்கூடியவங்க, கவுன்சிலர் லெவல்ல இருக்கக்கூடியவங்க சொல்லி பல பேர் இந்த கட்சியை விட்டு இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ பல பேர் இன்னைக்கு நிதிஷ்குமாரோட கட்சியில இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு வராங்க. இது ஏதோ ஒரு 5 பேரோட அறிவிப்புன்னு பார்க்க கூடாது. இதுதான் இன்னைக்கு பீகார்ல சிறுபான்மை மக்களோட இஸ்லாமிய மக்களோட முடிவு. இனி வரக்கூடிய இன்னும் 6 மாசத்துல அங்க தேர்தல் வரப்போகுது. அடுத்த 6 மாசத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரை ஒருபோதும் இஸ்லாமியர்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு வந்திருக்காங்க. அந்த நிலைப்பாடோட ஒரு முன்முடிவு தான் இஃப்தார் நிகழ்ச்சியில யாருமே அங்க இஸ்லாமியர்கள் கலந்துக்கல. அதுக்கப்புறம் வேஷம் போட்டு தலையில குல்லா கவுத்து விட்டு மேல துண்டை போட்டு விட்டு வேஷம் போட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு உட்காந்து நாடகம் தான் நடத்தினாங்களே தவிர இஸ்லாமியர்கள் யாருமே அந்த இஃப்தார்லயே கலந்துக்கல. அதனால இனி ஒரு அங்க நடந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நிதிஷ்குமார் செஞ்ச அந்த துரோகத்தால பீகார்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க இஸ்லாமியரோட வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 18% இஸ்லாமியரோட மக்கள் தொகை எண்ணிக்கை இருக்குது. அப்போ 18 நான் சொல்றேன் 18% இது 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் சொல்றேன். இன்னைக்கு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டா இன்னும் அதிகமாகும். நம்ம 18 வச்சுக்கிறோமே, 18% பீகார்ல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அங்க இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி இருக்கு. இத்தனை நாள் அந்த வாக்கு வங்கியில் எப்படின்னா கூறா பிரிஞ்சிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் புரிதல் இல்லாம தனக்கு பிடிச்சவங்க ஓட்டு போட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டா அந்த மாநில நலன் பாதுகாக்கப்படும், மதசார்பற்ற தன்மை யாருக்கு பாதுகாக்கப்படும் சொல்லி இதை டைரக்டா யோசிக்காம ஒரு புரிதல் இல்லாம பிடிச்சவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு இன்னைக்குதான் முதல் முறையா அவங்க துரோகத்தை நேரடியா சந்திக்கிறதால அந்த மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இனி நம்மளோட வாக்குகளை நம்ம சிதறிக்க கூடாது, நம்ம நலன் மாநில நலனை யார் பாதுகாப்பாங்க, சிறுபான்மை மக்களோட நலனை யார் பார்ப்பாங்க, இந்த அரசியல் சாசன முறையை யார் சரியா பின்பற்றுவாங்கன்னு சொல்லி அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு புரிதல் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால வரக்கூடிய தேர்தலில் நிதிஷ்குமார் படுதோல்வி அடைவாரு அப்படிங்கிறது இங்க ஆரம்ப கட்டத்திலே நமக்கு புரியுது. தன்னோட கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்ல இருந்து எல்லாருமே விலகி போய் இன்னைக்கு நிதிஷ்குமார் பீகார்ல ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு அரசியல் அனாதையா மாறி இருக்கிறாரு. அடுத்து சந்திரபாபு நாயுடு பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் ஒரு நேக்கா, ஏன்னா அவர் எப்பவுமே கொஞ்சம் சூசகமாவே செயல்படுவாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா இந்த மசோதாவை நாங்க ஆதரிக்கிறோம், ஆனா சில பல டிமாண்ட் நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டாரு. அந்த நாடகம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கூட்டுக்குழு ஒன்று ஏற்பாடு பண்றாரு. அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டுக்குழு பண்ணி இந்த வக்ஃப் வாரிய மசோதா நல்லதா கெட்டதா, இதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை களையறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டுக்குழு ஏற்பாடு பண்றாரோ. ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா நாடகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் இந்த மசோதா போய் ஆதரிச்சு தான் வந்தாரு. ஆனா ஆதரிக்குமா அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இதுல நீங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள சேர்க்கணும்னு சொல்றீங்களா, அதை நீங்க சரியில்லை, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு உள்ள சேர்க்கக்கூடாது, ஆனா உள்ள சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதுல ஸ்ட்ராங்கா இல்லாம என்ன சொல்றாருன்னா அதை நீங்க மாநில அரசு கிட்ட அந்த உரிமையை கொடுத்துடணும், முஸ்லீம் அல்லாதவங்களை உள்ள சேர்க்கலாமான்றத அந்த மாநில அரசு முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. மாநில அரசு முடிவு பண்ணனா தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா மாதிரியான தென் மாநிலங்கள் அதுல ஓகே ஸ்டாண்டர்ட் நிற்பாங்க. வட மாநிலங்களோட நிலைமை நீங்க வட மாநிலம் அந்த மாநில அரசே முடிவு பண்ணோம்னா அவங்களுக்கு வேண்டிய ஆளுதான் அந்த முஸ்லீம் அல்லாதவர்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய ஆளுதான் உள்ள கொண்டு வருவாங்க. அப்ப சந்திரபாபு நாயுடு சொல்றது இது முழுக்க ஒரு நாடக சம்பந்தமான விஷயம். அப்புறம் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு இது பெண்களுடைய நலனுக்காக, இந்த வாரியத்துல பெண்களுடைய நலனுக்காக சில விஷயங்கள் இருக்குது, இளைஞர்கள் உள்ள கொண்டு வரணும் இருக்குது. அப்ப ஆல்ரெடி அங்க பெண்கள் இளைஞர்கள் ஆல்ரெடி அங்க உள்ளதா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாமே ஒரு பூசி மொழிப்புல ஈயம் பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும் சந்திரபாபு நாயுடு நடிச்சாரு. அந்த நடிப்பையும் அந்த நாடகத்தையும் ஆந்திரா மக்கள் நம்புறதா இல்ல. அதனால்தான் சந்திரபாபு நாயுடு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலுமே பெரும்பாலான அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சாங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவருடைய துரோகங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அவருடைய மாமனார் NT ராமாராவுக்கு இருந்து அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா எப்படி ஆட்டையை போட்டாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால அவருடைய துரோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு கதை தான்.
இனி அவருடைய செயல்பாடு எப்போ இந்த மோசமான மசோதாவை ஆதரிச்சாரோ இனி சந்திரபாபு நாயுடோட விஷயத்துல ஆந்திரா மக்கள் ஒரு நல்ல தெளிவு ஏற்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது புரியுது. ஒட்டுமொத்தத்தில் இப்ப மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது, இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம், சட்டப்பூர்வமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, அரசியல் சாசனம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை இப்படி பட்ட பகல்ல சட்டப்பூர்வமா பறிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இது இஸ்லாமியர்கள் ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது. இந்த இஸ்லாமியர்கள் முடிச்சுட்டு அடுத்து இவங்க கிறிஸ்தவர்களோட உரிமைகளை பறிக்க போவாங்க, அதை முடிச்சு சீக்கியர்களோட உரிமையை பறிக்க போவாங்க, அதை முடிச்சு கடைசியில இந்து மக்களோட உரிமையும் பறிக்கிறதுக்கு வருவாங்க. இவங்களுக்கு நலன் என்னன்னா அவங்களுடைய கார்பரேட் நண்பர்கள் நல்லா இருக்கணும் தான் தவிர இந்த மதவெறியர்களுக்கு மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுல எந்த ஒரு அக்கறையுமே கிடையாதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. துரோகிகள் யாருன்றதை மக்கள் இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த துரோகங்கள் ஏதோ பீகார்லயோ ஆந்திராவிலயோ மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டிலுமே இந்த துரோகங்கள் இன்னைக்கு நடந்திருக்குது. இப்ப பார்த்தோம்னா மக்களவையில பாஜக கொண்டு வந்தாங்க, அங்க அவங்களோட கூட்டணி கட்சிகள் மூலியமா மக்களவையில அவங்க சாதகமா நிறைவேற்றிட்டாங்க. அடுத்து மாநிலங்களவையில நிறைவேற்றன்னு வரும்போது இப்ப மாநிலங்களவையிலுமே அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட தயவால இந்த மசோதாவுக்கு ஆதரவா 128 எம்பிகள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த மசோதாவுக்கு எதிராக 95 எம்பிகள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த 95 பேரை எதிர்த்து வாக்களிச்சவங்க பார்த்தோம்னா திமுக, காங்கிரஸ், அதிமுக உண்மையில இந்த இடத்துல பாராட்டணும். அவங்க இந்த மசோதா எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க. அதிமுக, காங்கிரஸ், மதிமுக எல்லாருமே எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. இந்த மசோதாவை தமிழ்நாட்டில இருந்து போய் இந்த மசோதாவுக்கு ஆதரவா வாக்களிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஜி.கே. வாசன் இந்த மசோதாவை ஆதரிச்சு வாக்களிச்சிருக்காரு. காரணம் என்னன்னா அவர் தன்னோட கட்சியை கொண்டு போய் பாஜக அடகு வச்சு பல நாள் ஆச்சு இல்லையா. என்னைக்கு அவர் போய் பாஜக போய் சேர்ந்தாரோ அன்னைக்கு அவர் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் அந்த கட்சியில இருந்து இதுக்கு முன்னாடி ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ஆல்ரெடி அந்த கட்சியில ஜி.கே. வாசனுடைய அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியில அவர் ஒரு தனிமரமா ஒரே உறுப்பினராக தான் ஆல்ரெடி இயங்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு ஒரு எம்பி பொறுப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பாஜகவுக்கு விசுவாசமா போய் அங்க ஆதரிச்சு வாக்களிச்சு வந்தாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் போய் இஃப்தார் நிகழ்ச்சின்னு சொல்லி தலையில தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு இதே ஜி.கே. வாசன் போய் நோம்பு கஞ்சி எல்லாம் குடிச்சாரு. அந்த நோம்பு கஞ்சி இன்னும் அவருக்கு போய் ஜீரணமா கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை போய் ஜி.கே. வாசன் போய் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இளையராஜா மாநிலங்களவையில இளையராஜாவும் இந்த மசோதாவை ஆதரிச்சு வாக்களிச்சு வந்திருக்காரு. ஏன்னா இளையராஜா பாஜகவால ஒரு நியமன எம்பியா நியமிக்கப்பட்டிருக்காரு இல்லையா. அந்த நம்மள ஒரு நியமன எம்பி ஆகிட்டாங்களே, நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்களே, நானும் பெரிய ஆளு தான் அப்படின்ற வத்தியில போயிட்டு அந்த மசோதாவுக்கு போய் பாஜகவுக்கு விசுவாசமா போய் இளையராஜாவும் போய் ஆதரிச்சு வந்திருக்காரு. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சமாச்சும் ஒரு நன்றி உணர்வு இருக்குமா தெரியல. ஏன்னா இன்னைக்கு இளையராஜா இவ்வளவு பெரிய ஒரு நபரா, அவர் ஒரு இசை ஞானியா இருக்காருன்னா இதுக்கான இளையராஜாவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததே ஒரு இஸ்லாமியர் தான். அவருக்கு இசையமைக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத காலகட்டத்தில் நாகூர் அனிஃபான் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இந்த இளையராஜாவோட திறமையை பார்த்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்புக்கு இருப்பவரை தான் படிப்படி தன்னோட திறமை மூலியமா இளையராஜா வளர்ந்துட்டு வந்தாரு. அப்போ தனக்கு முதல் ஒரு அங்கீகாரம் கொடுத்தது ஒரு இஸ்லாமியர். இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு நம்ம நன்றியோட இல்லைனா கூட நன்றி கெட்டத்தனமா வச்சே இருக்கணும் இல்லையா. ஆனா அதை எதையுமே யோசிக்காம பாஜக எனக்கு பதவி கொடுத்தாங்க, அவங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி இளையராஜா இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த, அதாவது இத்தனை நாளா இளையராஜாவோட இசையை எல்லாருமே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமான இளையராஜாவா இல்லாம நான் பாஜகவுக்கான இளையராஜா அப்படின்றத போய் அந்த இடத்துல போய் நிரூபிச்சு வந்திருக்காரு. தன்னுடைய மகனும் ஒரு முஸ்லீம் தானே, யுவன் சங்கர் ராஜா ஒரு முஸ்லீம் தானே சொல்லி எதை பத்தியுமே யோசிக்காம தன்னோட நலனை மட்டுமே பார்த்துட்டு இளையராஜாவை இங்க ஒரு துரோகம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இளையராஜா மட்டும் இல்ல, அன்புமணி ராமதாஸும் இங்க ஒரு துரோகம் தான் செஞ்சிருக்காரு. இப்ப ஜி.கே. வாசன் இளையராஜா நேரில் போய் ஆதரிச்சுட்டு வந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் அந்த வாக்கெடுப்புல போய் கலந்துக்கல. எப்போ அந்த வாக்கெடுப்பு கலந்துக்காம புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுமே அதை ஆதரிக்கிறதுக்கு தான் சமம். ஏன்னா ஆதரவு வாக்குகள் மாதிரி புறக்கணிப்பு வாக்குகளுமே அதை ஆதரிக்கிறதுக்கு தான் சமமா மாறிடும். அதனால அன்புமணி ராமதாஸ் அவருமே ஈயம் பூசினா மாதிரி, சந்திரபாபு நாயுடு மாதிரி ஈயம் பூசினா மாதிரி பூசாத மாதிரி இங்க பேட்டி கொடுக்கும்போது இந்த மசோதா சரியில்லை, இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆனா அதுல ஓட்டு போய் எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல, எதிர்ப்பு தெரிவிச்சு இது இந்தியாவுக்கு எதிரானதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய இடத்துல அங்க போய் கலந்துக்காம, ஏன்னா அடுத்த தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வைக்கணும், அதெல்லாம் வேலைலாம் இருக்குது, பொட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் இதுல ஒட்டுமொத்தமா கலந்துக்கல. எப்படி சிஏஏ உடைய சட்டம் கொண்டு வரும்போது அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் போய் வாக்களிச்சு அந்த சிஏவுக்கு ஆதரவா வாக்களிச்சாரோ அதே மாதிரி ஒரு துரோகத்தை தான் திரும்பவும் செஞ்சிருக்காரு. சிஏஓட நேரத்திலாம் பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்துக்கே போக மாட்டாரு. அதிகமா லீவ் போட்ட எம்பிகள்ல நம்பர் 1 இடத்துல அன்புமணி தான் இருப்பாரு. ஆனா அப்படி அதிகமா லீவ் போட்ட நபர் சிஏஏவை ஆதரிக்கிறதுக்காக அன்னைக்கு மட்டும் போய் ஸ்பெஷலா போய் ஓட்டு போட்டு வந்தாரு. இன்னைக்குமே பார்த்தோம்னா அந்த ஓட்டெடுப்புல போய் கலந்துக்காம புறக்கணிச்சு திரும்பவும் அன்புமணி ஒரு துரோகம் தான் செஞ்சிருக்காரு. அதனால ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் எல்லா விஷயத்தையுமே உத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எதிரிகளை விட துரோகிகளை மக்கள் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டாங்க. அதனால இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கோ, கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே நிதிஷ்குமாரை இன்னைக்கு புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிதிஷ்குமார் எப்படி தன்னோட கண்ணெதிர தன்னோட கட்சி அழிவுறதை பார்த்துட்டு இருக்கிறாரோ அதே மாதிரிதான் இந்த மசோதாவை யாரெல்லாம் ஆதரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே இந்த துரோகத்தோட விளைவை கண்டிப்பா அவங்க எல்லாருமே சந்திச்சுதான் தீருவாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.